வணக்கம் என் பாட்டாளி சொந்தங்களே. அண்ணன் அன்புமணி அவர்கள் தமிழக அரசுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. வன்னியர்களுக்கான 10.5 உள் இடஒதுக்கீட்டினை இன்னும் 10 நாட்கள்ல கொடுக்கணும்னு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த வன்னிய பேரினத்திற்கான 10.5 உள் இடஒதுக்கீட்டினை இந்த ஆளுகின்ற திமுக அரசு கொடுக்க மறுப்பது ஏன்? தமிழின போராளி மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையாவும் எத்தனையோ முறை முதலமைச்சரை நேரில் சந்தித்து முறையிட்ட பிறகும் தர மறுப்பது ஏன்? இந்த வன்னிய மக்கள் வாழ்ந்து விடக்கூடாதா? இந்த வன்னிய மக்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மேம்பட்டு விடக்கூடாதா? நாங்கள் எல்லாம் அரசாங்க வேலைக்கு செல்லக்கூடாதா? இல்ல இந்த வன்னிய பேரினத்தின் வாக்குகளை வாக்கு வங்கியாக மட்டும் பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறீங்களா இந்த ஆளுகின்ற திமுக அரசு? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. 10.5 வன்னியர் உள்ள இடஒதுக்கீடை தரவுகளை சேகரித்து தரவுகளின் அடிப்படையில் கொடுக்கலாம். அதுல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லியும் இன்னும் தரவுகளை சேகரிக்கிறீங்களா? நீங்க ஆட்சி கட்டில அமர்ந்து 4 ஆண்டுகள் நிறைவுற்று 5வது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் தரவுகளை சேகரிக்கிறீங்க. இதற்கெல்லாம் இந்த வன்னிய மக்கள் கண்டிப்பாக 2026 உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள்.